இந்த பிரபஞ்சம் மிகவும் வியப்பானது. இதில் பல அற்புதங்கள் நிறைந்துள்ளன. அவற்றில் ஒரு முக்கியமான ஒருவரைப் பற்றி இன்று நாம் பார்ப்போம். நம்ம சேனலில் மிகவும் அர்த்தமுள்ள ஜோதிட சாஸ்திரமான பல கதைகளையும் ஜோதிட சாஸ்திரத்தையும் நாம் ஒவ்வொன்றாக எடுத்து வழங்கி வருகிறோம். நீங்கள் அனைவரும் ஆதரவு தந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு செய்து ஊக்குவிக்குமாறு வேண்டுகிறோம். இந்து சமய புராணங்கள் மற்றும் ஜோதிடத்தின்படி குளிகன் மாந்தி என்றும் அழைக்கப்படுபவர். காலத்தின் அதிபதியும் சனீஸ்வர பகவான் மற்றும் ஜோஷ்டாதேவி தம்பதியரின் ஆஸ்தான புதல்வனும் ஆவார். இவர் பிறக்கும்போதே நன்மைகளை செய்யத் தொடங்கியவர் என்பதால் இவருக்கென்று பிரத்யேகமாக குளிகை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. குளிகனின் தோற்றம் மற்றும் வரலாறு பற்றி பார்ப்போம். ராவணன் தனக்கு இணையற்ற வீரன் ஒரு மகனாக பிறக்க வேண்டும் என்பதற்காக நவகிரகங்களையும் சிறையில் அடைத்தான். ராவணன் நவகிரகங்களை தனது மகனின் ஜாதகத்தில் 11வது வீட்டில் இருக்கும்படி கட்டளையிட்டான். 11வது வீடு என்பது சனி பகவானுக்கு மிகவும் உகந்த இடமாகும். சனி பகவானின் ராஜதந்திரம் ஆனது அங்கு வேலை செய்யத் தொடங்கியது. சனி பகவான் மெலிந்த தேகமும் சற்று ஊனமான கால்களையும் உடையவர். அவர் ராவணனின் கட்டளைக்கு இணங்குவது போல நடித்து இரகசியமாக தனது ஒரு காலை 11வது வீட்டிலும் மறுகாலை 12வது வீட்டிலும், அதாவது மரணஸ்தானம் இடம் மாற்றி வைத்தார். அப்போது அங்கு வந்த ராவணனின் குலகுருவான சுக்ராச்சாரியார் ராவணனிடம் அவர் நன்மை செய்யும் மற்றொரு சக்தியை உருவாக்கினால் மட்டுமே ராவணனின் மனைவி மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் என்று கூறினார். சற்று மனம் உடைந்த கால நேரத்தில் சனி பகவானின் ராஜதந்திரம் அறிந்த பிறகு ராவணன் கடும் கோபம் கொண்டு தனது நீண்ட வாளால் சனி பகவானின் அந்த காலை வெட்டி வீழ்த்தினான். அப்படி துண்டிக்கப்பட்ட சனியின் காலின் சதையும் இரத்தமும் 1ஆம் வீட்டில், அதாவது லக்னம் வீட்டில் சென்று விழுந்தது. அந்த கால் துண்டிலிருந்து உருவான நிழல் கிரகமே மாந்தி அல்லது குளிகன் என்று அழைக்கப்படுகிறது. அதன்படி சனீஸ்வரன் தனது சக்தியால் உருவாக்கியவரே குளிகன் ஆவார். அவருக்கு குளிகன் பெயர் வர காரணம், குளிகன் பிறந்த அதே வேளையில்தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்திரஜித் பிறந்தான். இவ்வாறு ஒரு மாபெரும் வீரன் பிறப்பதற்கு துணையாக இருந்ததாலும் நவகிரகங்களின் சிறையை நீக்க உதவியதாலும் இவர் குளிகன் என்று போற்றப்பட்டார். லக்னத்தில் விழுந்த இந்த மாந்தியின் தாக்கத்தினால்தான் சாகாவரம் பெற்ற இந்திரஜித்தின் ஆயுள் முடிவுக்கு வந்தது. குளிகனின் நற்செயலை பாராட்டிய நவகிரகங்கள் தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குளிகை நேரம் என இவருக்காக வழங்கினர். ஜோதிடத்தில் குளிகன் என்பது காரிய விருத்தி. குளிகன் அல்லது குளிகை நேரம் காரிய விருத்தி நேரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தொடங்கும் எந்த ஒரு நல்ல காரியமும், எடுத்துக்காட்டாக சொத்து வாங்குவது, சுப நிகழ்ச்சிகள், கடனை திருப்பிக் கொடுப்பது, எந்தத் தடையும் இன்றி தொடர்ந்து பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். தவிர்க்க வேண்டியவை: குளிகன் நேரத்தில் செய்யப்படும் விஷயங்கள் திரும்பத் திரும்ப நடக்கும் என்பதால் கடன் வாங்குவது, அடகு வைப்பது, ஈமச்சடங்குகள் போன்றவற்றைச் செய்யக்கூடாது. இவரை மாந்தி என்றும் அழைப்பர். ஜோதிடத்தில் ஜாதகரின் ஆயுளை நிர்ணயிப்பதில் குளிகன் முக்கிய பங்கு வகிக்கிறார்.